Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சுட சுட பாசிப்பருப்பை வச்சு போண்டாவும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான கொத்தமல்லியும் புதினாவும் வச்சு ஒரு சட்னியும் எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்க அப்படினா நார்த் சைடு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கூட. இப்போ அதை எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே பாசிப்பருப்பை ஒரு 3.5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை 2 தடவை நல்லா அலம்பிட்டு குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால மிக்சியிலே அரைச்சிக்கலாம். நிறைய ஊற வச்சிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் உளுந்த வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக கெட்டியமாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் தானே அரைச்சோம், அதனால் இது பார்த்திங்கன்னா மஞ்சளாக இந்த அளவுக்கு இருக்கும். இப்படியே போட்டோம்னா நமக்கு கல் மாதிரி ஆகிடும். இதை நல்லா கையால் அடித்து கலந்து விட்டோம் அப்படின்னா மஞ்சளாக இருக்கிற மாவு வெளிர் கலராக மாறி வரும். அந்த அளவுக்கு அடிச்சுக்கணும். உங்களுக்கு கையில் அடிக்கிறதுக்கு வசதியாக இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து பீட்டர் வச்சுருப்பீங்க இல்லையா, இல்லாத ஹேண்ட் பீட்டர் இல்லாட்டி மிஷினில் வச்சுருக்கிறத வச்சு தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா எழுந்துச்சு நல்லா வெளிர் கலராக வரும் இந்த மாதிரி. இப்போ இதோட மாவு பார்த்திங்கன்னா நல்லா தளர்த்தி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் போல் மாவை எடுத்து தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கரையவும் கூடாது, மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு மேலே மிதக்கணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல புளிச்ச இட்லி தோசை மாவு சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இந்த மாவு இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின இஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள். இப்போ இதிலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். இதை வந்து தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு நல்லா மாவு உள்பக்கம் வரைக்கும் வெந்து நல்லா வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துருச்சு. நம்மளோட பாசிப்பருப்பு போண்டா தயாராகிடுச்சு. இதுக்கேற்ற ஒரு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினாவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இந்த சைஸில் இஞ்சி பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பீஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது பார்த்திங்கன்னா காஞ்ச மாங்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன். இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி லைட்டாக சேர்த்து நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப சூப்பரான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த போண்டாவையும் அதே மாதிரி இந்த சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.